ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கடாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கலாம். அடுத்து இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம். இது பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் சீனி, அப்புறம் கொஞ்சம் கார்லிக்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கேப்சிகன், கொஞ்சம் ஆனியன், இதை கொஞ்சம் க்யூபிக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபைனலாக கார்னிஷிங்காக. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது மூணுத்தையும் அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த தக்காளி, வெங்காயம் அது தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம் இந்த பேஸ்ட் அரைச்சாச்சு. இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயில் கொஞ்சம் காஞ்சதும் ஃபஸ்ட் நம்ம அந்த கட் பண்ணி வச்ச கார்லிக்கை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சிருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதும் அடுத்து இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். அடுத்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, ஃபைனலாக கொஞ்சம் இந்த புதினா, கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். இப்போ அடுத்து ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, அடுத்து கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் தேவையான உப்பு, நல்லா கிண்டி விட்டுலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இது ஒரு 20 மினிட்ஸ் வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த கொடமிளகா அப்புறம் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஒரு கடாயில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லாதவங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் கொஞ்சம் கேப்சிகம் அப்புறம் ஆனியன் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த கடாயில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். அடுத்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து லைட்டாக டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பரோட்டா கூடவோ இல்லை சப்பாத்தி, தோசை இதெல்லாம் கூட நம்ம சர்வ் பண்ணலாம்.